பெங்களூரு மாநகரம் அன்று வழக்கம் போல பரபரப்பாக இருந்தது. ஆனால் திடீரென வானம் பொத்துக்கொண்டு ஊற்றிய பெருமழை சில நிமிடங்களிலேயே ஒட்டுமொத்த நகரத்தையும் ஸ்தம்பிக்க வைத்தது. சாலைகள் அனைத்தும் ஆறுகளாக மாறின. வாகனங்கள் எங்கு பார்த்தாலும் அணிவகுத்து நின்றன. பியாடராயனபுரா பகுதியின் ஒரு சாலையில் வெள்ள நீர் முழங்கால் அளவுக்கு ஏறி கொண்டிருக்க வாகனங்கள் தட்டு தடுமாறி நகர்ந்து கொண்டிருந்தன. அந்த பெருமழைக்கு நடுவே சாலையின் ஒரு ஓரத்தில் மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவர் தவித்துக் கொண்டிருந்தார். எதிரே கரை புரண்டு ஓடும் வெள்ள நீரையும் தங்களை மட்டுமே கவனித்து கடந்து செல்லும் வாகனங்களையும் பார்த்தபடி சாலையை கடக்க முடியாமல் பயத்துடன் நின்றிருந்தார். மழை நீர் வேகமாக உயர உயர அந்த பரபரப்பான சாலையை கடப்பது அவருக்கு சாத்தியமே இல்லாத ஒன்றாகவும் மிகுந்த ஆபத்தானதாகவும் மாறியது. அப்போது அங்கு மழையில் நனைந்தபடியே போக்குவரத்தை சீரமைத்துக் கொண்டிருந்தார் அனில்குமார் என்ற டிராபிக் கான்ஸ்டபிள். வாகன நெரிசலுக்கு நடுவிலும் அந்த இளைஞரின் தவிப்பு அனில்குமாரின் கண்ணில் பட்டது. இவருக்கு நாம் உதவாவிட்டால் யார் உதவுவார் என்று நினைத்த அந்த காவலர் அடுத்த நொடியே களத்தில் இறங்கினார். முதலில் வேகமாக வந்த வாகனங்களை சைகை காட்டி மெதுவாக்கினார். பின்னர் அந்த இளைஞரை நெருங்கி நிலைமையை புரிந்து கொண்டார். இந்த சூழலில் இவரை நடக்க வைப்பது பாதுகாப்பானது அல்ல என்று உணர்ந்த அனில்குமார் சட்டென்று ஒரு நெகிழ்ச்சியான முடிவை எடுத்தார். மழை, சேறு, நெரிசல் எதையும் பொருட்படுத்தாமல் அந்த இளைஞரை தன் கைகளில் அப்படியே அள்ளி தூக்கி கொண்டார். அந்த இளைஞருக்கு எந்த பாதிப்பும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தபடி முழங்கால் உயர வெள்ள நீரில் மெதுவாக கவனமாக நடந்து சாலையின் மறுபக்கத்திற்கு கொண்டு போய் பத்திரமாக சேர்த்தார். மழையின் குளிரிலும் அந்த போக்குவரத்து காவலரின் கைகளில் இருந்த மனித நேயத்தின் கதகதப்பு அந்த இளைஞரை மட்டுமல்ல, இந்த வீடியோவை சமூக வலைதளங்களில் பார்த்த கோடிக்கணக்கான மக்களின் நெஞ்சங்களையும் உருக வைத்துள்ளது. நிஜமான ஹீரோக்கள் தொப்பி அணிந்துதான் வருவார்கள் என இணையவாசிகள் அனில்குமாரை கொண்டாடி வருகின்றனர்.